ஒரு அம்மா சாலையில கீரைக்கட்டுகளை வித்துட்டு இருக்கும் பொழுது அப்ப அவங்க கவனிக்காத நேரம் பார்த்து ஒரு மாடு அங்க இருந்த ஒரு கீரைக்கட்டை எடுத்துக்கிட்டு போகுது. இத பார்த்த அந்த அம்மாவும் ரொம்ப கோபமா ஒரு பெரிய தடியை எடுத்து அந்த மாட்டை அடிக்கிறாங்க. வழியில அந்த மாடும் தன் பசிக்காக எடுத்துட்டு வந்த அந்த கீரைக்கட்டை கீழே போட்டுடுது. கீழே விழுந்த அந்த கீரைக்கட்டை எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவும் வியாபாரம் பண்றதுக்காக போறாங்க. அங்க நடந்த எல்லாத்தையுமே ஒரு சின்ன பையன் கண் கலங்கிக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். பாவம் அந்த மாடு அப்படின்னு யோசிச்சு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஒரு 20 ரூபாய் இருந்தா தாங்கம்மா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும், உனக்கு எதுக்குடா அவ்வளவு காசு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும், அம்மா அப்பா வந்ததும் நான் வாங்கி கொடுத்துட்றேம்மா, கொஞ்சம் சீக்கிரமா 20 ரூபாய் இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இருந்து 20 ரூபாய வாங்கிக்கிட்டு ஓடுறான். அவனும் ஓடி போய் அந்த கீரை விற்கிற அம்மா கிட்ட 20 ரூபாய கொடுத்து ஒரு கீரைக்கட்டை வாங்கி எடுத்துட்டு போய் அந்த மாட்டுக்கிட்ட சாப்பிடுன்னு சொல்லி கீழே வைக்கிறான். அந்த மாட்டுக்கிட்ட, நீ இதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட, இந்தா சாப்பிடுன்னு சொல்லி அந்த கீரைக்கட்டை கீழே வைக்கிறான். அப்ப அந்த மாடும் அந்த கீரைக்கட்டை பார்த்துட்டு சாப்பிடாமலேயே நிக்குது. அவனும் அந்த மாட்டுக்கிட்ட, இந்தா சாப்பிடு சாப்பிடுன்னு எவ்வளவு சொல்லியும் அந்த மாடு சாப்பிடாமலேயே நிக்குது. அவன் எவ்வளவு சொல்லியும் அந்த மாடு அந்த கீரையை சாப்பிடாததால அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து, உனக்கெல்லாம் போய் உதவி செய்யணும்னு நினைச்சு பாத்தியா, என்னை நானே செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மாடும் அந்த கீரையை சாப்பிடாம திரும்பி போறப்ப அந்த மாட்டுடைய உடம்புல காயம் இருக்கிறத பாக்குறான். இத பார்த்த அந்த சின்ன பையனும் கண் கலங்கிக்கிட்டே, சை, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த மாட்டுக்கு இப்படி காயம் வர அளவுக்கு எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த மாடு எங்க நம்ம இந்த கீரையை சாப்பிட்டா அந்த அம்மா நம்மளை தடியால அடிச்ச மாதிரி இந்த பையனும் நம்மளை தடியால அடிச்சிட போறான் என்ற பயத்துல தான் அந்த மாடும் இந்த கீரையை சாப்பிடாம போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். செக், நான் தான் தேவையில்லாம அந்த மாட்டுக்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டேன். இப்படி அந்த கீரையை சாப்பிடாம போனதுக்கு அந்த மாடு மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. அந்த அம்மா மாதிரி 2-3 பேர் இப்படி கெட்டதை செய்யறதால தான் அவங்கள சுத்தி இருக்கிற 1000 பேர் நல்லவங்களா இருந்தா கூட அவங்கள யாரும் நம்புறதில்ல. நண்பா, நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தான். நம்ம நல்லதுதான் செய்யறோம், அப்படி இருந்தோம் அவங்க ஏன் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சலாம் அவங்க மேல கோபப்படாதீங்க. இப்படி கெட்டது செய்யற சில பேர் இருக்கிற வரைக்கும் பல பேர் நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்கள யாரும் நம்புறதில்ல. அதனால நீங்க நம்ம நல்லது தானே செஞ்சோம், அப்புறம் ஏன் நம்மள அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க மேல கோபமெல்லாம் படாதீங்க. ஏன்னா அவங்க பயப்படுற மாதிரியான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இதுதான் உண்மையும் கூட. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அருமையான கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.